படிப்பறிவில்லாத குடும்பத்தில் பிறந்து பள்ளிக்கூடம் செல்ல வாய்ப்பு கிடைக்காமல் பின்னாளில் கோடிக்கணக்கான குழந்தைகளின் வாழ்வை மாற்றிய கல்வி தந்தையாக, ஏழைகளின் முதல்வராக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராசர். பசி பட்டினியை போக்காமல் படிப்பை எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று கேட்ட அந்த மக்கள் முதல்வர் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். படிப்பது பாக்கியமல்ல, அது ஒவ்வொரு குழந்தையின் உரிமை என்று முழங்கி பள்ளி செல்லாத குழந்தைகளை வீட்டிற்கு வந்து தேடிப்பிடித்து பள்ளிக்கு வரவழைத்தார். அவர் காலத்தில் திறக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், அவர் கட்டிய அணைகள், தொழிற்சாலைகள் இவைதான் அவரது ஆட்சிக்கு சான்றுகள். எளிமை, நேர்மை, தூய்மை இவைதான் காமராஜரின் அடையாளம். பதவி ஒரு பொது சேவை என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் நிரூபித்தவர். அவர் வெறும் தமிழகத்தின் முதல்வர் மட்டுமல்ல, அகில இந்திய அரசியலின் கிங் மேக்கராகவும் வாழ்ந்தார். யார் பிரதமராக வேண்டும், யார் முதல்வராக வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தார். ஆனால் அவரோ எந்த அதிகார ஆசையும் இல்லாமல் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அரசியலில் ஒரு புதிய அறத்தை புகுத்தினார். எளிமையாக வாழ், நேர்மையாக உழை, மக்கள் சேவையே மகேசன் சேவை, கல்விதான் சிறந்த செல்வம் என்பதை அவர் வாழ்வு நமக்கு சொல்லும் பாடம். உங்கள் லட்சியம் எதுவாக இருந்தாலும் நேர்மையும் மக்கள் மீதான அன்பையும் பின்பற்றினால் உங்களாலும் சமூகத்தில் ஒரு நேர்மையான மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த உன்னத தலைவரின் பெருமைகளை உங்கள் நண்பர்களுக்கும் கடத்துங்கள். நம்பிக்கையுடன் இந்த நாளை தொடங்குங்கள்.